ஆமாம், என்னதான் ஒன்றும் புரியல. டைவர்ஸு குடும்பத்தில் 1000 நடக்குதுயா. சரி, ஓகே. அப்போது கலைஞருக்கு எத்தனை ஒய்ஃபு? எம்ஜிஆர் அவங்களுக்கு எத்தனை ஒய்ஃபு? இப்போது டெபுட்டி சிஎம் இருக்கிறாரு, அவர் லுலு மாலோட ஓனர். அந்த தெருவில் ஒருத்தர் குடி வச்சிருக்கிறாங்க. அது ஊர் உலகத்துக்கே இல்லை, நாட்டுக்கே தெரியும் அங்கே யாருன்னு. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பண்ணால் அது கரெக்டு, மற்றவங்க பண்ணால் அது தவிர. தலைவர் பண்ணியிருக்க மாட்டார். நிறையா பேர் சர்டிஃபிகேட் தராங்க, உங்கள் சர்டிஃபிகேட் தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒரு ஓட்டுக்கோசரம் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு கேவலமாக நீங்கள் ஊழல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை கார்னர் பண்ணி அவன் வாழ்க்கையை அடிமட்ட வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணி கரூர் இஷ்யூத்துலேருந்து A to Z சிபிஐ எல்லாம் இன்னதான் குடைச்சல் கொடுத்தாலும் வெரி கிளியர் அண்ட் நீட் அண்ட் கிளியர். தமிழ்நாடு மக்கள் கிளியராகிறாங்கோ. ஓட்டு அவருக்கு அடிக்கிறது கேரண்டி. ஏன்னா நீங்கள் அசிங்கப்புச்ச எலெக்ஷனு, அசிங்கப்புச்ச பாலிட்டிக்ஸ். ஏன் தெரியுமா? ஒரு பாலிட்டிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு வேசியோட மோசமான ஒரு பாலிட்டிக்ஸ் தான் பண்ணினீங்க. ஏன்னா அந்த வேசி கூட காசு கொடுக்கும்போது உண்மையாக அந்த காசுக்கு அந்த வேலை பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈன செயல் பண்ணுற அரசியல்வாதி எப்படின்னா, உன்னோட அரசியல் உன்னோட அந்த பதவிக்கோசரம் ஓட்டு போட்ட ஜனங்களே ஃபூலிஷ் பண்ணுறீங்க. யூ ஆர் மேக்கிங் தெம் ஃபுல். இது பாருங்கப்பா, பரம்பரை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கே அந்த கேக்கு போடுறவனுங்கெல்லாம் நிற்பாட்டியா வயிற்றுக்கு சோறு துண்டுறதுன்னா, விவசாயி பற்றி நினைக்கிறதுனா அவங்க எவ்வளோ பேர் கொள்ளைச்சி இது பண்ணிக்கிறாங்க. விவசாயம் நினைங்கோ. அதுக்கு இந்த மாதிரி நல்ல தலைவர் வரணும். அதுதான் என்னோட இது. நான் அதை ஒரு ரிப்போர்ட்டராக நான் சொல்கிறது என்னென்னா, மாற்றங்கள் வரணும். 100% நடக்கும் இதெல்லாம். இது விட்டு நான் பரம்பரை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ஏஎம்கே அதெல்லாம் போட்டு இன்னைக்கு அவன் கொள்ளைச்சிட்டு அவன் குடும்பம் நல்லாங்கிறான். நீ பிச்சை தின்னுங்கிற, நீ பிச்சையோட மோசமாக தின்னுங்கிறியா? அவன் நல்லா சொத்து சேர்த்து அவன் BMW பென்ஸு அந்த காரு யூஎஸ் காலேஜ் அந்த காலேஜ் இந்த ஸ்கூலுன்னு அவன் பிள்ளைங்க படிக்கிறான். இன்றைக்கி உங்களோட பிள்ளைங்களுக்கு 1 மாதம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குதா? இந்த மாதிரி உங்களை பிச்சைக்காரத்தனமாக வச்சு அந்த ஓட்டு 5000 10,000 ஏங்க வச்சுக்கிறாங்கன்னா, இதோட கேவலமான அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இல்லை காசு வாங்கி ஓட்டு போடுறவன் கண்டிப்பாக அவன் எதுவுமே வேணாலும் விற்கவான். வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கூட எல்லாரும் விற்றுருவான். அந்த மாதிரி ஒரு ஈன செயல். தயவு செஞ்சு ஓட்டுக்கு எவனோ காசு வாங்காதீங்க. நியாயமாக மனசாட்சிக்கு தொட்டு தமிழ்நாடு ஒரு முன்னேறம் வரணும்னா 10 லட்சம் கோடி எவன் அப்பா விட்டு காசியா? 10 லட்சம் கோடி இன்னைக்கு அவன் ஊழல் பண்ணி லட்சம் இன்னைக்கெல்லாம் கோடி ஆயிரக்கணக்கில் கோடியில் தான் ஊழல். ஏன் ஊழல்? இதுக்காக பரம்பரையாக என்ன ஒரு விஷயம்னா, ஒன்று பிராண்ட் பரம்பரை நான் ஊழல் பண்ணாலும் பரம்பரையாக நான் ஓட்டு போட்ட பார்ட்டிக்கு தான் நான் போடுவேன்ட்டு இவங்கள மாதிரி ஒரு